ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில எந்திச்சு முதல் வேலையா சுட சுட ஒரு காஃபிய போட்டு குடிச்சிட்டோம். காஃபிய போட்டு குடிச்சு முடிச்ச கையோட கடைக்கு போயிட்டு நம்மளுக்கு இது சாப்பாடுக்கு தேவையான எக்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். சாப்பாடுக்கு முன்னாடி வந்து ஒரு நேந்திரா வாழைப்பழம் ஒண்ணு சாப்பிட்டுட்டு மேல லைட்டா கட் பண்ணிட்டேன். ஏன்டா கட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து லைட்டா கெட்டு போயிருந்தது. அதனால கட் பண்ணி முடிச்சுட்டேன். கட் பண்ணிட்டு பேலன்ஸ வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போட்டு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் எக் எல்லாமே பாயில் பண்ணிட்டு இன்னொரு 15 எக்ஸ் கிட்ட பாயில் பண்ணியிருந்தேன். பாயில் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வீட்ல வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு குருமா செஞ்சிருந்தாங்க. பட்டாணி எல்லாம் போட்டு. அது கூட 4 சப்பாத்தி, அதுக்கப்புறமா 6 ஹோல் எக் போட்டு சாப்பிட்டுட்டு, அப்புறமா நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தது பசியில. அதுக்கு வாங்கிட்டு வந்த கேரட் வந்து கிளீனா வாஷ் பண்ணிட்டு, அது சாப்பிடுற அளவு கிளீனா சின்ன சின்னதா துருக்கி நம்ம வந்து அதுக்கு ஃபீட் பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளோ சூப்பரா சாப்பிடுது பாருங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் கொஞ்சம் லைட்டா தலைவலி இருந்தது. முந்தா நேத்து எனக்கு தலைவலி தான். லைட்டா தலைவலி இருந்ததுன்னு போய் படுத்துட்டேன். படுத்து எந்திச்சு பசி எடுத்துட்டு இருந்தது. ஸோ ஸ்நாக்ஸ் மாரி ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்ல வந்து ஸ்வீட் சப்பாத்தி மாரி செஞ்சாங்க. இதுக்கு நான் வச்ச பேர் வந்து ஸ்வீட் சப்பாத்தி. ஏன்னா இது எப்படி இருக்குன்னா, இதில இந்த வெல்லம், இந்த தேங்காய், அதுக்கப்புறம் இந்த மல்லாட்ட பயிறு எல்லாமே உங்களுக்கு அரைச்சு, அதுக்கப்புறமா இது ஃபில்லிங்ஸ் மாரி போடுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கொள்ளுக்கட்டை ப்ராசஸ் தான். ஸோ இந்த வீட் சப்பாத்தி மாவுக்குள்ள போட்டு ஃபில்லிங்ஸ் மாரி போட்டாங்க. போட்டு இன்னைக்கு ரட்சகன் மூவி போட்டிருந்தாங்க டிவில. அத பார்த்துக்கிட்டே ஜாலியா சாப்பிட்டு முடிச்சோம். உண்மையிலே அல்டிமேட் டேஸ்ட்டா இருந்தது வீட்ல. இது டெய்லி கொடுத்தா கூட உட்காந்து சாப்பிடலாம். இது உண்மையிலே ஒரு ஹெல்தி ஸ்நாக் மாரி தான். ஏன்னா இதில உங்களுக்கு எந்த விதமான சுகர் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஜிம் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ப்ரீ ஒர்க் அவுட்க்கு வந்து கொஞ்சம் டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஜிம்ல வந்து நம்மளுக்கு அற்புதமான ஒரு ஷோல்டர் ஒர்க் அவுட்டு. இன்னைக்கு நல்லா பம்ப் ஆயிருந்தது. ஆனா நாட் 100% சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் எனக்கு லைட்டா ஷோல்டர் இன்ஜுரி இருக்கு. அதனால ஒரு நல்ல டே தான். சூப்பரா ட்ரெயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஷோல்டர் ஒரு பம்பை செக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே அதுக்கப்புறம் 6 எக் சாப்பிட்டேன். 6 ஹோல் எக்குமே சாப்பிடல. 6 எக்ல வந்து ஒரு 2 ஹோல் எக் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே எக் ஒயிட் தான். அது கூட வந்து கார்ப்ஸ்க்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டேன். கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். வெளியில போனா இன்னைக்கு செம்ம மழை. ஒரு ஓரமா நின்னுட்டு லைட்டா கிரேவிங்ஸா பசி எடுத்துட்டு இருந்துன்ட்டு ஒரு புரோட்டீன் பார் வாங்கி சாப்பிட்டேன். வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே நீ வீடியோ எடுக்க வந்தேன். ஏன்னா செம்ம பசி. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே வீட்ல என்ன செஞ்சிருந்தாங்க, எக்கு பாயில் பண்ணி வச்சிருந்த பேலன்ஸ் எக் எல்லாமே சாப்பிட்டு கிளியர் பண்ணிட்டு, அதுவுமே எக் ஒயிட் ஏதாவது சாப்பிட்டேன். கிளியர் பண்ணிட்டு வீட்ல கோதுமை மாவு தோசை சுட்டிருந்தாங்க. கோதுமை மாவு தோசை கூட இந்த எக் எல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு படுத்து முடிச்சுட்டேன். இன்னைக்கு நாள் அவ்வளோதாங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.